பிரைஸ் தி லார்ட். இந்த 4வது நாள் வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 4வது நாள் வார்த்தையை TOB எபிரேய பதத்தில் டவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம மொழிபெயர்ப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்னஸ் ஆஃப் காட்ஸ் குட்னஸ். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், அவருடைய குட்னஸில் நம்ம எப்படி அலைன் ஆகணும், எப்படிலாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குட்னஸில் அலைண்டாக இருந்தாங்க, அது அவங்களுடைய குணங்களாகவே இருந்துச்சு அப்படின்ற காரியத்தை ஆண்டவருக்கு தியானிக்க கிருபை கொடுத்தார். ஒரு ஒரு பாட்டு பாடலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. இன்றைக்கு ஆண்டோடைய குட்னஸை தியானிக்க அவர் கொடுத்த கிருபைக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை நம்மோடு இடைப்படுவதாக, நம்மையும் அவருடைய குட்னஸ்குள்ளே நடத்த இந்த முடிவில் நம்ம ஒப்பு கொடுக்குறவர்களா கர்த்தர் நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆணுடைய குட்னஸ் எப்படி இருக்குதுன்னா, இந்த குட்னஸ்ன்றது அவருடைய ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ். அடுத்தது குட்னஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யுங்க, ஆண்டவரே நல்லவராக இருங்க நம்ம கேட்குறோம். அதே போல் ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறது, நீ நன்மை செய், நீ நல்லவளாக இரு. நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறது ஈஸியான காரியம், நல்லவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கிறது ரொம்ப ஈஸியான காரியம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அழைத்தது தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய், நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணுன்றது தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிற அழைப்பாக இருக்குது. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிதா பூரண சர்க்குதான் இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குதான் இருங்கள். ஸோ இன்றைக்கு எப்படி நம்ம ஆண்டோடைய அந்த குட்னஸில் அலைன் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆண்டவரை போல நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதவர்களாக இருக்கணும். நம்ம மூலயமா மற்றவங்க ஆண்டவரை ருசிக்கிற ஒரு வாய்ப்பு தான் நன்மை. நீங்கள் ஒரு கெட்டவங்களுக்கு கூட, உங்களை திட்டினவங்களோ ஏதோ ஒரு மோசமானவங்க கூட, உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு பாருங்களேன், உடனே அவங்க அந்த கசப்பு அவங்கள விட்டு போயிடும். உடனே அவங்க வந்துச்சா இவங்க கிறிஸ்டின் எவ்வளோ இவங்க நல்லவங்க அப்படின்றவாங்க. ஸோ ஒரே ஒரு நன்மை செய்தால் ஒரு பல நாள் இருக்கிற ஒரு 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 பகையை கூட மாற்ற முடியும், பல நாள் இருக்கிற ஒரு வெறுப்பை கூட மாற்ற முடியும். ஏன்னா நன்மை யாரும் ஒருத்தங்க செய்துட்டாங்கன்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள குறித்து தீமையாக நினைக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா தாவீது ராஜாவுக்கு அந்த குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் முதலாவது நம் பிதாவை குறித்து இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வேதாகமத்தில் எப்படியெல்லாம் தேவனுடைய மனிதர்கள் இருந்தாங்கன்னு பார்ப்போம்.
நன்மை நம்ம யாருக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். நன்மை எல்லாருக்கும் செய்யணும். டூ குட் டு ஆல் அட் ஆல் டைம்ஸ். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நன்மை செய்யணும். எல்லா நேரங்களிலும் நம்ம நன்மை செய்யலாம் இருக்கணும். அதுக்கு ஒரு ஒரு உகந்த எடுத்துக்காட்டு தான் ஆண்டவர் சொல்வார், உங்கள் பரமபிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுறாரு. அது போல் நீங்களும் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க அப்படின்னு ஏசப்பா சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பைபிளில் அது எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பி குட் லைக் யுவர் ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு போட்டிருக்கோம். மத்தேயு 5:45 நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5:45 மத்தேயு 5:45 இப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 44 இங்கிலீஷில் 45 வருது, தமிழில் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய குட்னஸ்க்கு நம்ம அலைன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முதலாவது தேவை, நாம் நமக்கு பிடித்தவர்களுக்கு நன்மை செய்கிறா இருக்கக்கூடாது. நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கோ நம்மளுடைய கோட்பாடை கடைபிடிக்கிறவர்களுக்கோ இல்லை இவங்களுக்கு தான் நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்கிற யாருமே ஆண்டருடைய குட்னஸில் அலைன் ஆக முடியாது. யார் அந்த குட்னஸ்குள்ளே அலைன் ஆக முடியும்? கர்த்தருடைய அந்த குட்னஸ்குள்ளே அலைன் ஆகக்கூடியவங்க யாருன்னு சொன்னால், யாவருக்கும் நன்மை செய்கிறவர்கள், விசேஷமாக தன்னை பகைக்கிறவர்கள், தனக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், கெட்டவர்களுக்கும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தான் காட்ஸோட அலைன்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம தீர்மானம் பண்ணுவோம், ஆண்டவரே நாங்கள் செய்கிற நன்மைகள், என் சொந்தம், என் பந்தம், என் அக்கா, என் குடும்பம், எனக்கு பிடிச்சவங்க, என்னை உயர்த்துறவங்க அப்படி இல்லாமல் நம்மளை ரொம்ப ட்ரீட் பண்ணுறவங்க, ட்ரீட் பண்ணுறவங்க, நம்மளை நல்லாவே இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க, நம்ம நன்மையை கெடுக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு நன்மை செய்யுங்கள். வாய்ப்புகள் கிடைக்கும்போது யூஸ் பண்ணி நன்மை செய்து பாருங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம அவருடைய புத்திரர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இதான் பிதாவை குறித்த ஒரு காரியம். அடுத்தபடியாக பைபிளில் நிறைய காரியம் ஆண்டவர் ஏசப்பா கூட பார்த்திங்கன்னா பிசாசுகளுக்கு கூட ஆண்டவர் இறங்கியிருக்கிறாரு. பிசாசுகளோட இடத்துல அவர் விரட்டும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள பல பிசாசுகள் இருந்துச்சு. அந்த பிசாசுகள் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்குது, தயவு செய்து எங்களுக்கு இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே எங்களை அனுப்பி வைங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ளே நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த பிசாசுகளுக்கு கூட தேவன் இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும் போது நம்ம ஏன் நன்மை செய்யக்கூடாது? ஆண்டவர் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது? ஸோ இதான் ஒரு முக்கியமான காரியம் நான் உங்களுக்கு இங்கே ஹைலைட் பண்ண விரும்பின காரியம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடனே மன்னிக்கிறது ஒரு குட்னஸ். பார்த்திங்கன்னா மத்தேயுவில் 6:4 எடுத்து வாசிச்சோன்னா வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பாராக. மத்தேயு 6:4 நீயும் தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. இது ஆக்சுவலாக 6:3, இங்கிலீஷில் 6:4 இருக்குது. நான் தமிழ் பைபிள் ரெஃபரன்ஸ்க்காக வாசிக்கிறேன், பட் நான் ரெஃபர் பண்ணது இங்கிலீஷில் தான். ஸோ அதனால் 6:4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதே மாதிரி மத்தேயு 11:25 எடுத்து வாசிச்சோன்னா அதில் அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவை வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவரை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து
பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இது என்ன, இந்த வசனம் எதுக்காக நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து தகுதியற்றவர்களை அவர் வந்து நன்மைகளை கொடுத்து அவங்கள அழகு பார்க்குறாரு, அவங்கள உயர்த்தி அழகு பார்க்குறாரு. இதுவும் காட்ஸ் குட்னஸ். இப்போ எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்கிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப திறமைசாலி, ரொம்ப படித்தவங்க, ரொம்ப புத்திசாலி, இப்படிப்பட்ட ஆட்களை தேடி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பல பொறுப்புகளை அவங்ககிட்ட கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல பெரிய பெரிய ரகசியங்களையும் பல விஷயங்களையும் தகுதியற்றவர்கள், சைல்டு போல, குழந்தைகளை போல இருக்கிறவங்க, தகுதி இல்லாதவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்தினார், அவர்களுக்கு அதை கொடுத்து அழகு பார்த்தார். ஸோ அதுவும் ஒரு நற்குணம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. ஒரு தகுதியே இல்லை இவங்க, ஆனாலும் சரி நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த people who are not fit or who are not worthy for it. unworthy peopleக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்குறீங்களே, இது ஒரு காட்ஸ் குட்னஸ். அது ரெண்டாவது காரியம். முதல் காரியம் வந்து யாவருக்கும் நன்மை செய்யணும், தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும். ரெண்டாவதாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தி unworthy people, அதான் ஆண்டவர் நமக்கு செய்தார். ஹல்லேலூயா. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, தீமை செய்கிறதுக்கு மனஸ்தாபப்படுறது. ஆண்டவர் அநேக வேலைகளில் என்ன பண்ணுவார்னா, தீமை இந்த மக்களை அழிக்கிறதுக்கு சில சாபமான வார்த்தைகளை சொல்லிடுவார், அழிச்சிருவேன்றவர். ஆனால் அதுக்கப்புறம் அவர் துக்கப்படுவார், ஐயோ அவங்கள அழிக்கக்கூடாது, கெட்டவங்க தான், கெட்டவங்களையும் அழிக்கிறதுக்கு ஆண்டவர் யோசித்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது. நீங்கள் நினச்சா அதை அழிச்சிடலாம், நீங்கள் நினச்சா க்ளோஸ் பண்ணலாம், நீங்கள் நினச்சா அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அப்படின்ற அதிகாரம் கையில் இருந்தாலும் இரக்கமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அதுதான் காட்ஸ் குட்னஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, உன் கையில் அதிகாரம் இருக்குது, நீ நினச்சா அவங்க பண்ண அந்த தப்புக்காக நீ அவங்கள பழி வாங்கலாம், ஆனால் பழி வாங்காமல் அவங்கள மன்னிக்கிறது காட்ஸ் குட்னஸ். ஹல்லேலூயா. நீ கர்த்தர் சொல்கிறார், நீ மன்னிச்சு விடு, நீ திரும்ப பழி வாங்கிறத, நீ அவங்களுக்கு விரோதமான காரியங்களை அவங்க செய்துட்டாங்க, நீ திரும்ப செய்திடாத அப்படின்னு நீ கர்த்தர் நமக்கு அப்படி செய்யாமல் இருக்கிறதான் தீங்குக்கு மனசாப்படுறது. யாவருக்கும் நன்மை செய்ய தைரியமாக எவ்வளோ வேணால் செய்யுங்க, ஆனால் தீமை செய்வதற்கு முன்பதாக ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 10, 20, 30, 40 முறை கூட யோசித்து தீமைகளை செய்வதற்கு நாம் தயங்க வேண்டும். அதற்கு நம்ம மனஸ்தாபப்பட வேண்டும். அது ஆண்டோடைய 3வது குவாலிட்டி. ஸோ இப்படிப்பட்டவர்கள் தான் காட்ஸ் குட்னஸில் நம்ம அலைண்டாக இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறது அதே மாதிரி. ஸோ இந்த காலத்தில் எனக்கு இன்னும் ஒரு 3 பரிசுத்தவான்களை குறித்து தியானிக்க நான் இங்கே வாஞ்சையாக இருக்கிறேன். தாவீது வந்து 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 24ல் தாவீது யாருக்கு நன்மை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24ல் தாவீது வந்து சவுல் என்ன பண்ணுறாருனா, ஒன்றுமே இல்லை, தாவீது பர்சனலாக சவுலுக்கு எதுவுமே செய்யலை, ஒரே ஒரு பொறாமையான வார்த்தை, ஒரு வார்த்தையினால் வந்த பொறாமை. சவுல் கொன்றது 1000ன்னு சொல்லிட்டாங்க, கம்மியாக சொல்லிட்டாங்க. தாவீது 10,000ன்ட்டாங்க. இந்த ஒரு பொறாமையினால் பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு பொறாமையினால் கொலைபாதகனாக மாறிட்டான். ஆனால் தாவீதுக்கு அந்த தன்னுடைய ஜீவனை துரத்தி கொலை பண்ணணும்னு நினச்சவன் 2 வாட்டி அவர் கைகளில் கிடைக்கிறாரு. ஆனால் அந்த சவுலை ஒருபோதும் அவருக்கு விரோதமாக கரங்களை அவர் நீட்டவில்லை. ஸோ தீமை செய்து தன் ஜீவனை எடுக்க நினைத்தவன் கையில் கிடைக்கிறான். அப்போவும் சவுல் அவருக்கு நன்மை செய்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்காக கண்ணீர் வடிக்கிறாரு. ஐயோ, அவருடைய இருதயம் வாதிச்சு தான் அந்த துணியை வெட்டினதுக்கே. அப்போ எந்த அளவுக்கு தாவீதோட இருதயம் நன்மையால் நிரப்பப்பட்ட இருதயமாக இருந்திருக்கோன்னு சொன்னால், அந்த துணியை வெட்டினதுக்காக இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பல பேருக்கு பல தீமைகளை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் செய்துடுறோம். அவன் கேட்டால் அவன் எப்படி எனக்கு பண்ணான், நான் அதனால அவன் அப்படி பண்ணேன் அப்படின்னு அசால்ட்டாக இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லவே மாட்டார். ஸோ தாவீது சவுலுக்கு நன்மை செய்தார் 2 முறை. அதே மாதிரி தாவீது சாமுவேல் 26 எடுத்து வாசிச்சிங்கன்னு 1 சாமுவேல் 26ல் சவுலை வந்து கொலை பண்ணிடுவாங்க அந்த அமலேக்கியர் பார்த்தீங்கன்னா. அப்போ கூட அதை கேட்டதுக்கப்புறம் தாவீது வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு பார்த்தீங்கன்னா. ஐயோ, சவுல் வந்து இப்படி ஆயிட்டாரேன்னு சொல்லி. அது எங்கே நம்ம வாசிக்கலாம்னா 1 சாமுவேல் 26ல் 11 அவர் சொல்கிறாரு பாருங்களேன்.
நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவார் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியை தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு பின்பு புறப்பட்டு போனார்கள். இந்த இடத்துல நம்ம எதெல்லாம் வாசிக்கிறோம்னு சொன்னால், அந்த சவுல் அவர் கைகளில் கிடைக்கும் பொழுது அவர் தப்ப விட்டார். பார்த்திங்கன்னா அவர் மேலே கை போட பயந்தார், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு தாவீதுக்குள்ள குட்னஸ் இருந்ததுனால அந்த நல்ல இருதயம் இருக்கிறவங்க மட்டும்தான் நன்மைகளை செய்ய முடியும். நன்மையை எப்பயுமே யோசிச்சுட்டே இருக்கிறவங்க நன்மை தான் அதிகமாக அவங்கள செய்ய முடியும். ஆனால் எப்பயுமே இந்த குரோதமாக கண்ணீங்கா அப்படிப்பட்டவங்கள 2 விஷயம் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக. டக்குன்னு தீமை செய்ய சத்துரு அவங்க உள்ளத்தை ஏவி விட்டுருவான். பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வாசிக்கும் போது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா சவுலை கொன்னே போட்டுருவாங்க. ஆனால் அப்போ கூட தாவீது என்ன பண்ணுறாரு, கதறி அழுகுறாரு. பார்த்திங்கன்னா ஐயோ அவர் மறிச்சிட்டாருன்னு சொல்லி. யாருக்கு என்னைக்காவது உங்கள் உயிரை எடுக்கணும்னு நினச்சவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் எனக்கு அகெயின்ஸ்டாக இப்படி பண்ணிகிட்டே இருந்தான், கடவுளாக பார்த்து அவனை அழிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அடுத்து தாவீது ஷிமேயி அப்படின்ற ஒரு மனுஷன், சவுல் குடும்பத்தை சேர்ந்தவன், ரதத்தில் கொண்டிருக்கும்போது சபிக்கிறான், கல்லை தூக்கி வீசுகிறான், கேவலமாக பேசுகிறான் அவரை. நீ இப்படி அப்படின்னு தவறான வார்த்தைகளை பேசும்போது கூட பொறுமையாக அவர் ராஜாவாக இருந்தபோது அந்த ரதத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கூட சொல்கிறான், அவன் ஒரு நாய், நான் அவனை வெட்டி போடுறேன். அப்போவும் தாவீது சொல்கிறது, இல்லை ஒருவேளை தேவன் இதை அனுமதிச்சா அப்படின்னு கர்த்தர்கிட்ட அந்த ஹியூமிலிட்டியை கூட ஒரு மனுஷன்தான் கொடுக்குறான்றத கூட அவர் நினைக்காம, கர்த்தர் அனுமதித்தாதான் என்னை ஒருத்தங்க ஹியூமிலேட் பண்ண முடியும் அப்படின்னு தாவீது விசுவாசிக்கிறார். இஸ் அ குட்னஸ். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஹியூமிலிட்டிஸ் காட் கேன் அலவ் த்ரூ பீப்புள். ஸோ அந்த பீப்புள் மேலே நம்ம என்ன பண்ணுறது, மனம் கசந்து கொள்ளும். மேபி காட் இஸ் அலோவிங் தட் ஹியூமிலிட்டி டு ஹேப்பன் டு யூ. ஆனால் அதே ஷிமேயு தாவீது ராஜாவானதுக்கு அப்புறமா எல்லாரையும் வெட்டி போடும் போது ஷிமேயுக்கு அவர் இரக்கம் பாராட்டுறாரு. அவன் கேட்குறான், என் உயிரை ஸ்பேர் பண்ணு. அப்போது தாவீது தன்னை கேவலமாய் பேசினவனும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அவனுடைய உயிரை 2 முறை அவர் ஃபஸ்ட்டு டைம் நான் கொன்று போடுறேன்னு கூட இருக்கவன் சொல்கிறான், அப்போவும் வேணான்றாரு. செகண்ட் டைம் எல்லாரையும் சங்காரம் பண்ணும்போது ஷிமேயுவை அவர் தப்ப விடுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, 3வது நன்மை தாவீது தன் எதிரிக்கு, தன்னை பகைத்தவர்களுக்கு, தன் ஜீவனுக்காக போராடினவர்களை செய்த நன்மை தெரியுமா? கடைசி வரைக்கும் அவர் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடும்படிக்கு சவுளுடைய சந்ததியில் அந்த ஒரு மனுஷனாகிய மேவி புசத்துக்கு அவர் இரக்கம் பாராட்டினார் என்று பார்க்கலாம். இப்படிப்பட்ட குணங்கள், நற்குணங்கள் தாவீதுக்குள்ளே இருந்துச்சு. இதனால தான் ஆண்டவர் அவருடைய பரிசுத்தமான சந்ததிக்குள்ள தாவீதின் ஈசாயின் அடிவேராகிய தாவீது சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப், லவ் யுவர் எனிமீஸ் என்ற கட்டளைகள் கூட அன்றைக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவங்களுக்குள்ள கர்த்தருடைய குட்னஸ் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள உண்மையான பரிசுத்த ஆவி இருந்தார், அன்பான தேவன் இருந்தார். இதை தான் அவங்க வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அவங்களுக்கு கட்டளைகள் தேவைப்படலை. கர்த்தருடைய குணங்கள் அவர்களை அழகாய், அவங்களுக்குள்ளவே குட்னஸ் இருந்துச்சு இல்லையா? அவங்க தேவனை அந்தளவுக்கு ஆழத்திலே அறிந்திருந்தார்கள் என்று நம்ம அறிந்து கொள்ள முடிய நிமித்தம். அடுத்தபடியாக ஆபிரகாமை குறித்து நான் இந்த இடத்துல தியானம் பண்ணும்பொழுது, ஆபிரகாம் யாருக்கு நன்மை செய்தார்? தன்னை விட்டு போனவங்களுக்கு. இவரை விட்டுட்டு, அதாவது ஏமாற்றி, இப்போ சொத்துல பார்த்திங்கன்னா நல்லதை சில பேர் எடுத்துப்பாங்க, இது முன்னாடி இருக்கிறது எங்கேயோ ஓரமாக இருக்கிறது உண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் லோத்து என்ன பண்ணாருன்னா, ஒரு இடத்துல நம்ம ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன். உடனே அப்படியே கண்ணை தூக்கி பார்க்குறாரு லோத்து. பார்த்துட்டு எது பெஸ்ட்டு பிளேஸோ அதை சூஸ் பண்ணிட்டாரு. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணல, ஏன்னா அந்த காலத்தில் தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணீர் தான் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். ஆடு மாடு பண்ணை எல்லாம் வச்சுருக்குமே. ஒரு ட்ரை லேண்டாக ரொம்ப கஷ்டம். செழிப்பான இடத்த சூஸ் பண்ணார் லோத்து. ஆனால் அந்த இடத்துல தன்னை ஆபிரகாமை விட்டு அவர் போய்விட்டார். பார்த்திங்கன்னா அநேக வேலைகளில் நம்ம கூட யாராவது வந்திருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல். அவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம் நம்ம தெரியுமா சொல்லுவோம், என்னால் தான் இவன் பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்லுவான். ஆனால் ஆபிரகாம் எங்கேயுமே தன்னை என்னால் தான் இவன் ஆஸ்வதிக்கப்பட்டான்னு சொல்லியிருக்கவே மாட்டார். அது மாத்திரம் இல்லை, தன்னை விட்டே அவர் போயிட்டார். ஆபிரகாமுடைய குணங்களை பாருங்கள். ஒருபோதும் அவர் தன்னை மேன்மையாக பேசி, லோத்து ஒன்றுமே இல்லாமல் என் கூட வந்தான், ஆனால் இப்போ பார்த்தியா அவனுக்கு எல்லாம் கிடச்சிது அப்படி சொல்ல. அதே மாதிரி லோத்து இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த சோதோம் கோமோரால போனதுக்கப்புறம் முதல் முறை அவன் பிள்ளைகள் லோத்துவோடைய
அவங்களுடைய அந்த ஒரு ராஜா வந்து எல்லாரையும் அப்படியே கொண்டு போயிடுறான். ஆனால் ஆபிரகாம் அதை கேள்விப்பட்டு தன்னுடைய மனுஷர்களை கொண்டு போய் யுத்தம் பண்ணி தன் உயிரை பணைய வைக்கிறார். தன்னை விட்டு போன ஒரு மனுஷனுக்காக தன் உயிரையே பணைய வைத்து ஆபிரகாம் லோத்துவையும் அந்த குடும்பத்தையும் மீட்டு கொண்டு வராரு. அது மாத்திரமல்ல, 2வது முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சோதோம் கொமோராவின் பாவத்து நிமித்தம் அந்த தேசத்தை அழிக்க தூதர்களை அனுப்பின பொழுது அப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பல வாட்டி அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ப்ளீஸ் அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. 5 முறை திரும்ப திரும்ப ஆபிரகாமுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சேஃபாக இருக்காரு. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தோன்னு சொன்னால் நம்ம இப்படி செய்திருப்போமா? உங்கள் கூடவே இருந்தவங்க ஆனால் அவங்கள விட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தன்னை விட்டு போனவங்களை குறித்து, இவன் என்னை விட்டு போனால படட்டும், இவன் போனால அந்த இடத்துல போய் உக்காந்தான் வரட்டும், அனுபவிக்கட்டும், தண்டனையை சுமக்கட்டும் அப்படின்னு மற்றவருடைய வாழ்க்கையில் வர தீமையை குறித்து சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா, அவன் அனுபவிக்கட்டும், என்னை விட்டு போனான்ல அவன் நல்லாவே இருக்க மாட்டான், சபிக்கிறவங்க, இப்படிப்பட்ட பொல்லாத இருதயம் உடையவ நிறைய பேர் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் எப்படி இருந்தார்னா, தன்னை விட்டு போனாலும் பரவாயில்லப்பா, நீ நல்லா இருக்கணும், தன்னை விட்டு போனாலும் அவன் சேஃபாக இருக்கணும், அவன் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ற நல்ல இருதயம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதனால தான் 5 முறை தனக்காக மன்றாடி ஜெபிக்கல, தன்னை விட்டு போன லோத்துடைய குடும்பத்துக்காக, நீதிமானை அழிக்காதீங்க ஆண்டவரே மன்றாடி கெஞ்சி கேட்குறாரு. ஸோ இன்னைக்கு நம்மளை விட்டு போனவங்க நீதிமானாக இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கலாம். தான் காட்ஸ் அலைனிங் வித் காட்ஸ் குட்னஸ். ஹல்லேலூயா. ஸோ காட்ஸ் குட்னஸ்ன்னு சொன்னாலே இட்ஸ் நாட் தட் ஈஸி. பார்த்தீங்கன்னா, அது செய்கிறது வந்து இப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் சூஸ் பண்ணார் அவருக்காக. ஏன்னா அவங்களுடைய குணங்கள் வந்து ஏற்கனவே நன்மை செய்கிற இருதயத்தை உடையவர்களா, நல்ல மனசாட்சியோடு இருக்கிறவங்களா அவங்க இருந்தாங்க. தீமை செய்ய அவங்க இன்னசென்ட்டாக இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஆபிரகாம். அடுத்தபடியாக மோசேயை குறித்து நம்ம பார்த்தோன்னா, மோசே கூட என்ன பண்ணுறாருன்னா, மக்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறார், மோசேவே நான் உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன், உன்னை நான் ஆஸ்வதிப்பான இந்த ஜனங்களை முற்றிலும் அழித்து போடுவேன். ஆனால் மோசே சொல்கிறார், என் பேரை கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே. இதான் காட்ஸ் குட்னஸ். அதாவது அக்கிரமம் செய்கிறாங்க, அவர் கையில் அதிகாரம், ஆண்டவரே அத்தாரிட்டி ஹோல்டரே சொல்கிறார், மோசே நான் உன்னை உயர்த்துறேன், உனக்கு ப்ரொமோஷன் தரேன், இவங்க எல்லாரையும் தூக்கு. இப்போ உங்களை பார்த்து சில பேர் சொல்வார், உங்கள் பாஸோ இல்லை நீங்கள் இருக்கிற ஊழியத்திலேயோ ஒரு ஸ்தாபனத்திலேயோ உங்களை ரொம்ப பிடிச்சி உங்களை ப்ளீஸிங்காக நினைக்கிறாங்க, இதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க, நான் உனக்கு எல்லாமே தரேன், இவங்களாம் தூக்கி போடுன்னு சொல்லும் போது தூக்கி போட்டுருங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்ற செல்ஃபிஷ் மோட்டிவ், செல்ஃபிஷ் ஆம்பிஷன் இல்லாமல் இருக்கிறது தான் காட்ஸ் குட்னஸ். மோசே நினச்சிருந்தாருன்னா ஆண்டவரே ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு செல்ஃபிஷ் ஆம்பிஷன் கிடையாது. பிகாஸ் he came to serve the people. சர்விங் பீப்புள்னால் என்னன்னு சொன்னால், தான் அழிஞ்சு போனாலும், தான் அழிக்கப்பட்டாலும், என் பேருக்கு இருக்கப்பட்டாலும் மக்கள் காப்பாற்றப்படணும், என்னுடைய ஆடுகள் காப்பாற்றப்படணும், நான் அழிந்து போன என் ஆடு நல்லா இருக்கணும், நல்ல மேய்ப்பன். அது போல தான் ஆபிரகாம் அந்த மோசே ஒரு நல்ல மேய்ப்பனாக எப்படி இருந்தாருன்னா, ஆடுகள் அழிந்து போகுதல் விரும்பவே இல்லை, என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே, அவங்கள காப்பாற்றுங்க ஆண்டவரே நான் அன்றைக்கு மோசே சொன்னார். இந்த குவாலிட்டி தான் குட்னஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. we have to align with God's goodness. அடுத்தபடியாக மோசே செய்கிற இன்னொரு காரியம், மிரியாம் தன்னுடைய சகோதரி, அவங்க தீர்க்கதரிசி இருந்து அவங்க ரிபெல்லாக பெருமையாக பேசி, உன்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா, என்கிட்ட பேச மாறா அப்படி சொல்லி குஷ்ரோகம் வந்துடுச்சு அவங்களுக்கு. இன்றைக்கி நம்ம அநேக வேலை ஊழியக்காரங்களோ நம்ம யாரோ ஒருத்தங்க நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை யாராவது பேசிட்டாங்கன்னா வீட்டுக்கு போகிற வழியிலே அவனுக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறோம். பார்க்க வெளியே ஊழியக்காரங்க கிறிஸ்தவங்க, ஆனால் உள்ளே எப்படி இருக்கிறோம், பட்சிக்கிற ஓனாய் எப்படி இருக்குது, வெளியே ஆட்டுத்தோல் உள்ள ஓனா இருக்குது. அதாவது எனக்கு இவன் இப்படி பேசினால, என்னை இப்படி பண்ணால, இவனுக்கு சரியான அடி கிடைக்கட்டும், இவன் எப்படி ஆகட்டும், அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒருவேளை அவங்களுக்கு நல்லா க்ளோஸ் ஆனவங்க அவங்கள ஏதோ பேசிட்டாங்க, போகிற வழியில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அதை நீங்கள் கேள்விப்படும் போது உங்கள் இருதயம் எப்படி இருக்குது, என்னை பேசினா அதான் அவனுக்கு வந்துச்சு அப்படி சொல்கிறீங்களா? அப்படி சொன்னால் கேட்டுக்கொள்ளுங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே ஓனா ஆவி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்குள்ளே ஓனா இருக்குது, ஆட்டுத்தோல் போத்திய ஓனான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அன்றைக்கு மோசேக்குள்ளே ஓனா இல்லை, அவருக்குள்ளே ஆட்டுக்குட்டியின் சாயல் உள்ளே இருந்துச்சு. அதனால தான் மோசே வந்து மிரியமோட தன் சகோதரிக்காக பரிந்து பேசி, ஆண்டவரே அவளை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவளை சுகப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிறாரு. ஸோ இன்றைக்கு நமக்கு தீமை செய்ய, நம்மளை குறித்து தவறாக பேசுகிறவங்க, உண்மையாக நம்மளையே கேவலப்படுத்திட்டு போகிறவங்களை நம்ம பார்க்கும்போது கூட அவங்க பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும்
ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்கப்பா, அவங்கள தண்டிச்சதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இரக்கமுள்ள இருதயம், மன்றாடுகிற இருதயம், பரிந்து பேசுகிற இருதயம், நமக்கு தீமை செய்கிறவங்க, நம்மளை கேவலப்படுத்துகிறவங்களுக்கும் நன்மை செய்கிறதான் காட்ஸ் குட்னஸ். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளோட பேசிக்கான்ற விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருப்பீர்களாக. ஸோ இந்த நாளை கர்த்தர் என்னோட பேசின அந்த வேதாகம தியானம் இன்றைக்கு கர்த்தர் காட்ஸ் அலைனிங் வித் காட்ஸ் வேர்டில் டுடேஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் த குட்னஸ் ஆஃப் காட், அலைனிங் வித் காட்ஸ் குட்னஸ். நம்ம வீட்டில் யாரும் சொல்லி கொடுக்குறதெல்லாம் செய்யாதீங்க. காட்ஸ் குட்னஸ் தான் நம்மளுடைய ஒரே எடுத்துக்காட்டு. இதை தான் நம்ம லைஃப் நம்ம பின்பற்றணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கிட்ட அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறத அவர் விரும்புகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா, இந்த வேளையிலே கூட இந்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா. எங்களுக்கு தீமை செய்கிறவங்க, எங்களை கேவலப்படுத்துகிறவங்க, துன்பப்படுத்துகிறவங்க, எங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, நன்மையான காரியங்களை அவர்களுக்காக நாங்கள் பேச, நன்மையான காரியங்களை முடிந்தால் அவர்களுக்கு செய்ய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு கொடுங்கப்பா. நல்ல தருணங்களை கொடுங்க, நன்மை செய்ய தருணங்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தீமைகளை வகுத்தவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்களை போல் எங்களை மாற்றுங்கப்பா. எங்ககிட்ட இல்லைப்பா, குட்னஸ் இல்லைப்பா. அந்த குட்னஸை உங்களோட அலைன் ஆகக்கூடிய குட் கேரக்டர்ஸை எங்களுக்குள்ள கிரியேட் பண்ணுங்கப்பா, கிரியேட் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த வேலையில கூட உங்களுடைய பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்வளோ குட்னஸ்குள்ளே இருந்தாங்கன்னு சொன்னால், ஜீசஸ் என்ற ஒரு குட்னஸ்ஸே மேலேருந்து கீழே வந்தீங்களே, உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் எவ்வளோ குட்டாக நாங்கள் மாறி இருக்கணும் ஆண்டவரே. ஆனால் எங்களால் அப்படிப்பட்ட மாற்றத்துக்குள்ளே ஆண்டவரே நாங்கள் வரக்கூடாதபடி இருக்கிற காரியங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. கனி கொடுக்கத்தக்கவர்களாக எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.